ஈசனின் உத்தரவுப்படி இமயமலையிலிருந்து பொதியமலை நோக்கி வந்து கொண்டிருந்த அகத்திய மாமுனிவர் அந்நாளில் தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்பட்ட சென்னை பகுதிகளில் பல்வேறு தலங்களில் சிவலிங்கங்களை ஸ்தாபித்து வழிபாடு நடத்தினார். அப்படி சிவலிங்கங்களை ஸ்தாபித்த அகத்தியருக்கு சிவபெருமான் தானே சுயம்புலிங்கமாக தோன்றி காட்சியளித்து அருள்பாலித்த திருத்தலம்தான் சென்னையை அடுத்து பல்லாவரம் அருகே இருக்கும் பொழிச்சலூர் என்கிற திருத்தலமாகும். அந்த பொழிச்சலூர் சுயம்பு லிங்க சிவபெருமானை சனீஸ்வர பகவானும் வந்து வணங்கி வழிபட்டு நலம் பெற்றார் என்பது வரலாறு. சென்னை பகுதியில் உள்ள நவக்கிரக தலங்களில் சனீஸ்வர பரிகால தலமாக விளங்குகிறது இந்த பொழிச்சலூர் திருத்தலம். திருநள்ளாறில் விளங்குவது போன்றே சனீஸ்வர பகவான் பொழிச்சலூரிலும் தனி சன்னதியில் விளங்கி அருள்பாலிக்கிறார். சுயம்பு லிங்கமாக தோன்றி சிவபெருமான் அகத்தியருக்கு காட்சியளித்த தலம் என்பதால் இங்குள்ள ஈசனுக்கு அகத்தீஸ்வரர் என்கிற திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது. அம்பிகை ஈசனோடு ஆனந்தவல்லி தாயாராக அமர்ந்திருக்கிறார். அகத்தீஸ்வரர் சன்னதி எதிரிலேயே சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி அமைந்திருக்கிறது. ஈசனுக்கு எதிரே இடதுபுறத்தில் சனீஸ்வர பகவானுக்கு சன்னதி அமர்ந்திருப்பது போல் வலதுபுறத்தில் அகத்திய முனிவருக்கு தனி சன்னதி அமைந்திருக்கிறது. கருவறை கோட்டத்திற்கு வெளியே தனியே பைரவருக்கும் ஒரு தனி சன்னதி அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும். திருநள்ளாறில் நடைபெறுவது போன்றே பொழிச்சலூரிலும் சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு வழிபாடுகள் பரிகாரங்கள் நடத்தப்படுகின்றன. அதனாலேயே இது வட திருநள்ளாறு என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பொழிச்சலூர் திருத்தலம். வாய்ப்பிருந்தால் ஒரு முறை போய் அகத்தீஸ்வரரையும் அகத்திய மாமுனிவரையும் ஆனந்தவல்லி தாயாரையும் சனீஸ்வர பகவானையும் பைரவரையும் தரிசித்து வாருங்கள். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறலாம். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.